சகையு என்கிற ஒரு மனுஷன், அவன் நாயக்காரனாய் இருந்தான், வரி வசூலிக்கிறவனாய் இருந்தான், அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தான். அவன் வரி வசூலிக்கிறதுனால ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள். இப்ப அவனுக்கு பணத்துக்கு குறையே இல்லைங்க, அவனுக்கு எல்லாமே இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவன் வரி வசூலிக்கிறவன். அதுதான் வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட வட்டிக்கு பணத்தை கொடுத்து சம்பாதிக்கிறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யாராவது கேட்குறாங்களா? சும்மா கொடுங்க, அவங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா திட்டாதீங்க. எனக்கு போனா திரும்ப வராது, அதனால திட்டாதீங்க. ஆனா அதே சமயத்துல வட்டிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது சாபம். இப்போ இவன் வரி வசூலித்து இப்படி வட்டி கொடுத்ததுனால அவன் மனசுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் அந்த வீதி வழியாய் வருகிறார் என்று அறிந்து அவன் என்ன பண்றான்? அவன் காட்டத்தி மரத்துல, அவன் குள்ளனா இருந்தனால காட்டத்தி மரத்துல ஏறிட்டான். ஆனா எல்லாரும் அவனை வெறுக்கிறாங்க. ஆனா இயேசு அவனை நேசிக்கிறார். ஏன்? அவன் உள்ளத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. மனுஷனோ இருதய முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இறுதி அங்கலாய்ப்பை பார்த்த தேவன் அவனுக்கு அந்த இடத்துல வந்தோன்னு நின்று சகையவே சீக்கிரம் இறங்கி வாழ்றார். பாருங்க, பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நம் தேவன். கூப்பிட்டுறாரு, பக்கத்துல இருக்கவங்களாம் முறுமுறுக்கிறாங்க. இவர் என்ன நம்மளையெல்லாம் விட்டுட்டு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு? ஆண்டவர் எதுக்காக உலகத்துக்கு வந்தார்? பாவியை தேடிதான் வந்தார், நீதிமானை அல்ல. அந்த ஆடு நம்மளதான் இருந்தோம் ஒரு நாள். அல்லேலூயா. நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்த தேவன். அல்லேலூயா.